ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவோவில் புதுசாக S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது என்ன கலரில் வரும், என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் அதிகமான டெக் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா S1. ஸோ இந்த மாடல் பார்க்குறப்ப நீங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோ V15 மற்றும் V15 Pro பற்றி தான் சேம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ரைஸில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் சரி, ஸோ ஸ்பெக்கு சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒய் சீரிஸ் இருக்குது, V சீரிஸ் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா விவோவில் எஸ் சீரிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விவோ S1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாடலை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அக்சஸராக விவோ V15 மாதிரி இருக்குது. ஸோ விவோ 15 பார்த்தீங்கன்னா 4GB or 12GB இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கூட இருக்குது. ஸோ கேமரா கிளாரிட்டி வைஸ் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 6.53 inches டிஸ்பிளே சைஸ், ஒரு ஃபுல் HD ப்ளஸில் ஒரு IPS டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இல்லை ஏன் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் சைடு இருந்துச்சுன்னா கட்டாயம் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்ஜெட் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா IPS டிஸ்பிளே கார்னியர் கோர்லா கிளாஸ் 5ல கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் இருக்குது. ஸோ 1080 பிக்சல் அப்படின்னு பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒர்த்து தான். ஸோ கேமரா பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. ஸோ 12MP கேமரா, 8MP கேமரா, 5MP கேமரா. ஸோ இது மாதிரி 3 கேமரா இருக்குது. ஸோ இந்த 12MP மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 1.8 அப்பச்சர் வேலையும், 8MP டெப்த் எஃபெக்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 2.0 அப்பச்சர் வேலையும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5MP கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிளாரிட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா 2.2 அப்பச்சர் வேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை ஓவரால் ஒரு இமேஜ் எடுக்கிறப்ப கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வர மாடலாம் வந்து கேமராக்குன்னு தனியாக மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா மொபைலும் வர எல்லா மாடலுமே கேமரா கிளாரிட்டி வைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பாக செக் பண்ணால் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3940 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ டைப் சி கிடையாது, நார்மல் போர்ட் தான் இருக்குது. ஸோ டைப் சி கொடுத்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ மாடல் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ ஃபில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் அலாயில் ஸோ பார்க்குறது ஃபுல் சைனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, பிங்க் ப்ளஸ் பிளாக். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பிங்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிங்க் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. ஸோ சில பேர் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிங்க் கலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக வேணாம், ஸோ அவங்க அது கஸ்டமராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேணாம்னா ஸோ இந்தளவுக்கு கலரிங் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அவரை எப்படி டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விவோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கட்டாயம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இதுக்கு முன்னாடி வந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நல்லா தான் இருக்குது. ஸோ எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஸோ குவாலிட்டி சரி, ஸோ ப்ரைஸும் சரி கட்டாயம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ப்ராசர் பார்க்குறப்ப 2.5 GHz ஆக்டா கோரில் கொடுக்குறாங்க. ஸோ மீடியாடெக் ப்ராசர் P70 கொடுக்குறாங்க. ஸோ P70 அப்படின்னு பட்சத்தில் இப்போ வந்து மீடியாடெக்கில் வந்து ஒரு ஹேரனான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொன்னால் P70 தான் சொல்லுவேன். ஸோ கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கட்டாயம் இந்த மொபைல் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ வர எல்லா மொபைலுமே கேமிங் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6GB ரேம், 128GB மெமரி கொடுக்குறாங்க. 6GB ரேம், 128 மெமரி. அதே போல் எக்ஸ்டன் மெமரியும் பண்ணிக்கலாம். நம்ம அடிஷனலாக மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 256GB அடிஷனல் எக்ஸ்டன் மெமரி கார்டு இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட் தான். ஸோ மெமரி கார்டு போகிற மாதிரி இருந்தால் மெமரி கார்டு போட்டுக்கலாம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா OTG சப்போர்ட் இருக்கும். ஸோ OTG யூஸ் பண்ணுற மாதிரி தான் OTG யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இல்லை ஓவரால் இதில் சொன்னோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் மற்றபடி ஸ்பெக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 6GB ரேமு, 128GB மெமரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் ஒரு 25,000 பட்ஜெட்டில் வரும். ஸோ மார்க்கெட்டில் அந்த மாடல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி விவோவில் வந்து V15 Pro பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப் செல்ஃபி கேமரா சேம் அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் ஒரு 24MP செல்ஃபி கேமரா கொடுத்தா கட்டாயம் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டெக் வீடியோ அதிகமாக தெரிஞ்சுக்கணும், மொபைல் சம்பந்தமான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கை தவிர்த்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் புது மாடல் வந்து அப்டேட் வந்து அதில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.